சோசியல் ஃப்ரெண்ட்ஸ், தலைமைத்துவத்தில் ஒரு ரெஸ்பான்சிபிள் பொசிஷனில் இருக்கிறவங்க எப்படி ஜாக்கிரதையாக இருக்கணுங்கிறதுக்கு தேவன் சாலமோனுக்கு சொன்ன ஒரு சில காரியங்களை நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். 1 ராஜாக்கள் 9வது அதிகாரம் 6வது வசனம். நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் என்னை விட்டு பின்வாங்கி நான் உங்களுக்கு முன் வைத்த என் கற்பனைகளையும் என் கட்டளைகளையும் கைக்கொள்ளாமற் போய் வேறே தேவர்களை சேவித்து அவைகளை பணிந்து கொள்வீர்களானால் நான் இஸ்ரவேலுக்கு கொடுத்த தேசத்தை அவர்களில் வைக்காதபடிக்கு நிர்மூலமாக்கி என் நாமம் விளங்க நான் பரிசுத்தமாக்கின இந்த ஆலயத்தை என் சமூகத்தை விட்டு தள்ளுவேன். அப்பொழுது இஸ்ரவேல் சகல ஜனங்களுக்குள்ளும் பழமொழியாகவும் வசை சொல்லாகவும் இருப்பார்கள். இது நீங்கள் அந்த வசனத்தை கவனித்து பார்த்தீங்கன்னா, கர்த்தர் யார்கிட்ட இதை சொல்கிறாருன்னா, சாலமோனுக்கு தரிசனமாகி இந்த காரியத்தை சொல்கிறார். என்ன சொல்கிறாரு? நீயும் சரி உன் பிள்ளையும் சரி என்னை விட்டு பின்வாங்காமல் நான் சொன்ன இந்த கற்பனைகளை எல்லாவற்றையும் நீ ஃபாலோ பண்ண அப்படின்னா நான் உன் சிங்காசனத்தின் மேலே, அதாவது 5வது வசனத்தை சொல்லியிருப்பாரு, உன் ராஜ்ய பாரத்தின் சிங்காசனத்தை என்றென்றும் நிலைக்க பண்ணுவேன் அப்படின்னு சொல்லுவார். அதே ராஜா, அதே குடும்பம் தேவனை விட்டு பின்வாங்கி போச்சு அப்படின்னா உன்னையும் உன் குடும்பத்தையும் மட்டும் இல்லை, இந்த இஸ்ரவேலையே இந்த தேசத்தில் இல்லாதபடி நான் என்ன செய்வேன்? துரத்தி விடுவேன். நீ எனக்குன்னு ஒரு ஆலயத்தை கட்டி நான் மகிமைப்படுத்தினால அந்த ஆலயத்தையும் நான் என்ன செய்வேன்? என் சமூகத்தை விட்டு தள்ளுவேன் அப்படிங்கிறார். அப்போ இதுதான் ரெஸ்பான்சிபிள் பர்சனுக்கு இருக்கிற ஒரு பெரிய பயமாக இருக்க வேண்டிய ஒரு காரியம். நான் தேவனுக்கு முன்பாக உண்மையும் முத்துவமாக இருக்கும்போது என் நிமித்தமாக என் ஆளுகைக்குள்ளே இருக்கிற எல்லாருமே ஆசீர்வதிக்கப்படுகிறாங்க. இந்த சாலமோன் நிமித்தமாக அந்த தேசமே சமாதானமாக இருந்தது. எல்லாரும் திராட்சை செடிக்கு கீழேயும் அத்தி மரத்துக்கு கீழேயும் சமாதானத்தோடு படுத்திருந்தாங்களாம். தங்கம் ஒரு பொருட்டாவே எண்ணப்படலையாம், வெள்ளிக்கே அப்போ மதிப்பே இல்லை. அந்த அளவுக்கு ஒரு மேலான ஒரு சமாதானம் இருந்த காலம் எதுன்னா சாலமோன் ராஜா வாழ்ந்த காலம். அப்போ தேவன் சொல்கிறாரு, நீ உண்மையாக இருக்கிறதுனால, நீ எனக்கு பயந்து நடக்கிறதுனால, நீ என் நாமத்தை மகிமைப்படுத்தணும்னு விரும்பினதுனால நான் உன்னை மட்டும் இல்லை, நீ எனக்காக செய்தவைகளையும் நான் ஆசீர்வதிப்பேன். உன் கையில் நான் கொடுத்து ஆளுகை செய்ய கொடுத்தேனே அந்த ஜனங்களையும் ஆசீர்வதிப்பேன்னு பூரண சமாதானத்தை தேவன் கொடுத்துட்டார். இப்போ நீ நல்லா இருந்ததுனால எல்லாரும் நல்லா இருக்காங்க. இப்போ அதே இது நீ எனக்கு உண்மையா இல்லை, நீ என் வார்த்தையைப்படி நடக்கலை அப்படின்னா இதே ஜனங்களை இந்த தேசத்தை விட்டு நிர்மூலமாக்குவேங்கிறார். அப்போ ஒரு ரெஸ்பான்சிபிள் பர்சன் தன்னுடைய ரெஸ்பான்சிபிலிட்டியில் இருந்து வழி விலகும்போது அந்த நபருக்கு கீழே இருக்கிற எல்லாருமே சஃபர் ஆவாங்கங்கிறத தேவன் இந்த இடத்துல சாலமோனுக்கு கற்றுக் கொடுக்குறாரு. ஏன் சில குடும்பங்கள் நிர்மூலமாகி கிடக்குது அப்படின்னா அந்த குடும்பத்தை நடத்த வேண்டிய ரெஸ்பான்சிபிள் பர்சன் தேவனுக்கு முன்பாக உண்மையும் மொத்தவுமாக இல்லாமல் போனது தான். அதனால தான் அந்த மொத்த குடும்பமே நிர்மூலமாகி நிற்குது. ஒரு தாய் அப்படிங்கிறது ஒரு ரெஸ்பான்சிபிள் பொசிஷன், ஒரு தகப்பன்கிறது ரெஸ்பான்சிபிள் பொசிஷன், ஒரு மனைவி, கணவர், இது எல்லாமே ரொம்ப ரெஸ்பான்சிபிளான ஒரு பொசிஷன். நம்ம ஒரு மகளாக, ஒரு பேத்தியாக, அதாவது நம்ம ஒரு வாலிப பிராயத்தில் இருக்கும்போதுமே நமக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி உண்டு. ஆனால் நம்மளுக்கு மேலே நம்மளை ரெஸ்பான்சிபிளாக நடத்தக்கூடிய ஒரு பெற்றோர் இருப்பாங்க. ஆனால் எப்போ நம்மளுக்கு ஒரு அடுத்த ஸ்தானம் அதாவது இந்த உலகத்தில் இருக்கிற ரெஸ்பான்சிபிலிட்டி வேறு, நான் வெறும் கர்த்தரால் நமக்கு இந்த உலகத்தில் நியமிக்கப்பட்ட ரெஸ்பான்சிபிலிட்டியை பேசுகிறேன். அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இன்னும் இதே அளவுக்கு பயங்கரமானது தான். அதாவது ஊழல் செய்கிற அதிகாரிகள், தேசத்தை மோசப்படுத்துகிற செயல் திட்டங்கள், அதாவது தேசத்தில் குற்றமில்லாத ரத்தம் சிந்தும்போது அதை கண்டுகொள்ளாமல் இருக்கிற அதிகாரிகள், இவங்க ஒவ்வொருவர் மேலேயும் அதற்கான பழிகள் மட்டும் இல்லை, அது அவங்க குடும்பத்தையும் பாதிக்குங்கிறத அறியாமல் அவங்க செய்து கொண்டே இருக்கிறாங்க. இப்போ நமக்கு தேவன் ஏற்படுத்தின உறவுகளும் அப்படிப்பட்ட ஒரு உறவுகள் தான். அப்போ நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டியை சரியாக செய்யலைன்னா நம் நிமித்தமாக நமக்கு கீழே தேவன் கொடுத்த பிள்ளைகள், அவர்களுடைய சந்ததிகள், நம் உறவுகள், இவங்க எல்லாருமே பாதிக்கப்படுவாங்கங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு உண்மை, நம்ம அக்செப்ட் பண்ண வேண்டிய ஒரு உண்மை. ஒரு குடும்பத்திற்கு மனைவியாக வருகிற ஒரு மகள்
பொறுமையிலையும் சகிப்புத்தன்மையிலையும் குடும்பத்தை நடத்துவதிலையும், அதாவது சமையல் செய்கிறது, அதாவது வீட்டை தூக்குறது, வீட்டு காரியங்கள் செய்கிறது, இதை மட்டும் இல்லை. அதாவது பொறுமைங்கிறது பொதுவாக வாலிப பிள்ளைகளாக இருக்கிறவர்களுக்கு எப்படி பொறுமை இருக்கும், அவங்க வந்து சிறு பிள்ளைகள் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் அதாவது ஒரு ஒரு அன்பின் ஐக்கியத்தை, இல்லை ஒரு சமாதானத்தை, ஒரு ஒற்றுமையை விரும்புகிற ஒரு பிள்ளையாக இருந்தாலே சுற்றி இருக்கிறவர்களை ஓரளவுக்கு கை கொண்டு நடத்தக்கூடிய ஒரு பலன் அவங்களுக்கு இருக்கும்னு நான் நம்புகிறேன். அப்போது அப்படிப்பட்ட ஒரு ரெஸ்பான்சிபிளான ஒரு பர்சனாக அவங்க இல்லைன்னு வைங்களேன், அந்த குடும்பத்தில் எப்போ பார்த்தாலும் சண்டை, எப்போ பார்த்தாலும் வேற்றுமை, பிரிவுகள், சச்சரவுகள் அப்படின்ட்டு அந்த குடும்பம் சமாதானத்தை இழந்து போய் நிற்கும். இங்கே சாலமோனுக்கு தேவன் ஏன் 2வது விசை தரிசனமாகி இந்த எச்சரிப்பை கொடுக்குறாருன்னா, சாலமோன், நான் வந்து உன் ஆலயத்தை மகிமையினால் நிரப்புனதை நீ பார்த்துட்ட, நான் வந்து நீ கேட்ட விண்ணப்பத்தின்படியெல்லாம் செய்வேன்னு ஒத்துக்கொண்டதை நீ பார்த்த, என் மகிமையினால் ஆசாரியர்கள் கூட ஆலயத்திற்குள்ளே நுழைய முடியாதபடி அப்படி நிரப்புனங்கிறத நீ பார்த்துட்ட. நீ கேட்காத ஞானம், நீ கேட்ட ஞானம் மட்டும் இல்லை, நீ கேட்காத ஐஸ்வர்யம், ஆயுள், உணர்வுள்ள இருதயம், இது எல்லாவற்றையுமே நான் உனக்கு கொடுத்துட்டேன். இதை மட்டும் வச்சு இப்படித்தான் என் தலைமுறையே இருக்கும் நீ நினச்சிடக்கூடாது. நான் இதை செய்ததுக்கு ஒரு நோக்கம் உண்டு, நீ இது உன் தலைமுறைக்கு எடுத்துகிட்டு போ அப்படின்ட்டு தேவன் சொல்லுகிறார். அப்போது நாம் எந்த அளவுக்கு தேவனுக்கு பயம் இல்லாமல் இருந்திருப்போம் அப்படின்னா நம் தலைமுறையை யாரால் காப்பாற்ற முடியும்? இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 3 ராஜாக்கள் வரைக்கும் தேசத்தில் எவ்வளவோ சண்டைகள் இருந்தது. ஆனால் இதுக்கப்புறமாக வந்த ஒரு பிரச்சனையை போல் ஒரு பெரிய பிரச்சனை வந்து தேசத்துக்கு வரவே இல்லை. தேசம் 2ஆக பிரியுது. அதாவது ஒரு குடும்பம் 2ஆக உடையுதும்பாங்கள்ல, அப்படி தேசம் 2ஆக பிரியுது. அந்த தேசத்தில் அந்நிய ஆராதனைகள்லாம் எழும்புது, அந்நியர்களுடைய படையெடுப்பு நடக்குது. ராஜாக்களாக வாழ வேண்டியவர்கள் அடிமைகளாக எடுத்துக்கொள்ளப்பட்டு கொண்டு போகப்படுகிற ஒரு சூழ்நிலைக்கு நேராக நடத்தப்படுகிறது. இதற்கு அப்புறமாக வந்த ராஜாக்கள் காலத்தில் தான் நடக்குது. சாலமோன் ராஜாக்கு அப்புறமே தேசத்தில் இருக்கிற சமாதானம் உடஞ்சிட்டு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அப்போ ஒரு ஆளுகையில் இருக்கிறவங்க, தேவனுக்கு பயந்து நடக்க வேண்டிய இடத்துல இருக்கிறவங்க அந்த இடத்துல இல்லாமல் போனார்கள் அப்படின்னா, அந்த சுற்றி இருக்கிற தனக்கு கீழே கொடுக்குற ஒவ்வொருவரையும் எந்த அளவுக்கு அது பாதிக்குங்கிறத வேதம் வாசிக்கிற, ஆலயத்திற்கு ஓடுகிற, ஜெபத்தில் தரித்து நிற்கணும் விரும்புகிற நம்ம ஒவ்வொருவரும் கட்டாயம் தெரிந்து கொள்ளணும். ஏன்னா நாம் ஏன் அப்படி ஓடுறோன்னா, எனக்கு தேவன் மேலே அன்பு இருக்கிறதுனால நான் ஓடலை, தேவன் என் மேலே அன்பு வைக்கிறதுனால, என்ன அவர் பக்கம் இழுத்து கொள்கிறதுனால நான் ஓடுகிறேன். அப்படிப்பட்ட நான் தேவனுக்கு முன்பாக உண்மை உத்தமமாக இருக்கிற நான் தவறு செய்வேனானால், அந்த தவறு நிமித்தமாக என் சந்ததியும் அதற்கப்புறம் வருகிறவர்களும் பாதிக்கப்படுவார்கள் என்ற ஒரு பயத்தோடு நம்ம நடந்து கொள்ளணும். அப்போ என்ன செய்யணும்? அப்போ இந்த ரெஸ்பான்சிபிள் பர்சனாக இருக்கிற நாம் ஒவ்வொருவரும் தேவன்கிட்ட நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டியை ஒவ்வொரு நாளும் ஒப்பு கொடுத்து நம்ம என்ன செய்யணும், இதை எப்படி செய்யணும்னு கற்றுக்கொள்ளணும். இயேசு கிறிஸ்து அழகாக ஒரு வார்த்தை சொல்வார், என் தகப்பன் என்னை தனியாக விடவே இல்லை அப்படின்னு. ஏன்னா அப்போ வந்து அவர் நடக்கும்போது, அவர் ஒருத்தட்ட பேசும்போது, அவர் ஒவ்வொரு இடத்துக்காக போய் அற்புதம் செய்யும்போது அவரோடு தோளோடு தோள் நின்றவர் யாருன்னா பிதாவாகிய தேவன். அதை தான் அவர் சொல்ல வர்றார். நான் வந்து தேவன் சொன்ன வார்த்தையை மீறி ஒரு வார்த்தை கூட பேசலப்பா அப்படிம்பார். அப்போ பேச்சிலேருந்து செயல்லேருந்து எல்லாவற்றையுமே கூடவே இருந்து நடத்தி தர தேவன்கிட்ட ஒவ்வொரு நாளும் போய் ஜெபிக்கிறாரு இயேசு கிறிஸ்து. அப்படித்தான் தேவன் வந்து எல்லா காரியத்தையும் நடப்பிக்கிறாருங்கிறத நம்ம பார்க்குறோம். அப்படித்தான் தேவன் நம்மக்கிட்டையும் எதிர்பார்க்கிறார். அதாவது எப்போ பார்த்தாலும் பயத்தோடு ஒருத்தரால் நடக்க முடியுமா? அப்படிலாம் நடக்க சொல்லலை தேவன். நீ உனக்குன்னு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியை கொடுக்கும்போது அந்த ரெஸ்பான்சிபிலிட்டிக்கு எப்படி செய்யணும், எப்படி ஃபுல்ஃபில் பண்ணணுங்கிறத என்கிட்ட கேளு. நான் தானே உனக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுத்தேன், அப்போ என்கிட்ட கேளு அதை எப்படி செய்யணும்னு. அந்த ஒரு தாளந்து வைத்தவன் மண்ணுக்குள்ளே புதைச்சி வச்சான் பாரு. அவன் போய் கேட்டிருக்கலாம், எஜமானரே நீ இந்த கொடுத்துருக்குறீங்க, ஏன்னா இதை பெருக்கிற அளவுக்கு எனக்கு யோசனையே வரல, எனக்கு ஞானமும் இல்லை, இதை வச்சு நான் என்ன செய்யணும்னு எனக்கு தெரியல, ஒரு ஆலோசனை சொல்லிட்டு போனீங்கன்னா நீங்கள் வர்றதுக்குள்ளே இதை வச்சு நான் ஏதாவது பண்ணியிருப்பேன் அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்டிருந்தாரு அப்படின்னா அவர் தன்னுடைய பங்கில் ஒரு உயர்ந்த ஸ்தானத்திற்கு உயர்த்தியிருப்பார். ஆனால் எதையுமே கேட்காம ஏதோ கொடுத்தாங்க, ஏதோ மண்ணுக்குள்ளே புதைச்சி வைப்போம் அப்படிங்கிற மாதிரி இருந்ததுனால தான் அவரை அழுகையும் பற்கடிப்பும் உள்ள இடத்திற்கு அவர் வந்து கொண்டு போகப்பட்டார். அவருடைய காரியத்தையும் எடுத்து இன்னொருத்தருக்கு கொடுக்க வேண்டிய சூழ்நிலை வந்தது.
அப்போது நம்ம ரெஸ்பான்சிபிளாக பேரண்ட்ஸாக இருக்கிற நாம், ஒரு குடும்ப தலைவர்களாக இருக்கிற நாம், ஒரு சபையில் தூண்களாக இருக்கிற நாம், தேவன்கிட்ட ஒவ்வொரு நாளும் இந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை எப்படி செய்யணும்னு கர்த்தர்ட்ட கேட்போமானால், நாமளும் சரி, நம் ராஜ்யத்தில் இருக்கிற நம்மளுடைய சந்ததிகளும் சரி, தேவன் நம்மளை நம்பி கொடுத்தவர்களும் சரி, தேவன் முன்பாக எப்போதும் நிற்கத்தக்கவர்களாக இருப்பாங்க. தேவ மகிமை நம்மளுக்குள்ளே எப்போதும் நிலைந்து இருக்கும். பயத்தோடு கர்த்தரை சேவிப்போம். God bless you.